இலவசங்கள் கிடையாது. அதாவது தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் கிடையாது அப்படின்னு முன்னோக்கி தான் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு விஜய் முடிவு செஞ்சுருக்காராம். செப்டம்பர் மாதம் உள்ள தனது சுற்றுப்பயணத்தை வடிவத்திருக்காரு. அதன்படி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மக்களை சந்திக்கும் விஜய் அங்குள்ள பிரச்சனைகள் மக்கள பிரச்சனைகள்லாம் மக்கள் புரிஞ்சு அதற்கேற்ப தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்கு முடிச்சிருக்காரு. மானிய விலையில் அனைத்து பொருட்களும் மக்களுக்கு கிடைக்கவும் இலவசமில்லாத மற்ற வகையான திட்டங்களை முன்னெடுக்கவும் விஜய் திட்டமிட்டிருக்காரு. கல்வி, மருத்துவம் ஆகியவற்றுக்கு மானிய விலையில் அவர்களுக்கு சலுகையுடன் கூடிய உயர்தர கல்வியை மற்றும் விவசாயத்தை மேம்படுத்துக்கான திட்டங்களை கொண்டு வந்ததற்கும் விஜய் பல்வேறு திட்டங்களை வகுத்து வருவதாக சொல்லப்படுது. அதுவும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. அந்த வகையில் விஜய் உருவாக்கும் தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம்.